அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் மாநகர பேருந்து ஓட்டுநர் மீது தூய்மை பணியாளர் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம் ஜெபர்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள். சென்னை வள்ளலார் நகரிலிருந்து திருவேற்காடு நோக்கி அரசு பேருந்து ஒன்று வந்தது. அந்த அரசு பேருந்தில் மின்ட் பேருந்து நிலையத்திலிருந்து சென்ட்ரலை நோக்கி தூய்மை பணியாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் அந்த பேருந்தில் ஏறி பயணித்திருக்கிறார்கள். அந்த பேருந்தில் ஏறுவதற்கு முன்பாக ஒரு தூய்மை பணியாளர் பெண் ஒருவர் வருவதற்கு முன்பாக பேருந்து ஓட்டுநர் பேருந்தினுடைய தானியங்கி கதவை மூடியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அது தொடர்பாக ஆரம்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்ந்து பேருந்து சென்ட்ரல் வந்தடைந்த பின்னரும் அவர்களுக்கான வாக்குவாதம் தொடர்ந்து இருந்திருக்கிறது. இந்த வாக்குவாதம் காரணமாக பேருந்து ஓட்டுநர் பேருந்து நிறுத்தி இறக்கும் போது நடந்த வாக்குவாதத்தில் தூய்மை பணியாளர்களை அந்த பேருந்து ஓட்டுநர் ஆபாசமாக பேசியதாக தூய்மை பணியாளர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களை ஆபாசமாக பேசியதாக கூறிய அந்த அரசு பேருந்து ஓட்டுநரை அந்த தூய்மை பணியாளர்கள் தாக்கும் வீடியோவும் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் உருவானது. இதன் காரணமாக அந்த பேருந்தை சிறைப்பிடித்து அந்த தூய்மை பணியாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக வால்டாக்ஸ் சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உடனடியாக தகவல் அறிந்த 7 கிணறு போலீசார் அங்கு வேகமாக வந்து போக்குவரத்தை சரி செய்ததோடு அங்கிருந்து அந்த ஓட்டுநரை போலீஸ் வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றதோடு என்ன நடந்தது என்பது தொடர்பாக தூய்மை பணியாளர்கள் புகார் கொடுக்கவும் அரசு பேருந்து ஓட்டுநரிடமும் என்ன நடந்தது என்பது தொடர்பாக காவல் நிலையத்திற்கு சென்று விசாரணை நடத்துவதாக கூறி அங்கிருந்து கலைந்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து தூய்மை பணியாளர்களும் தற்போது காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஒரு நடுச்சாலையில் தூய்மை பணியாளர்கள் அவதூறாக பேசியதாக கூறி அரசு பேருந்து ஓட்டுநரை தூய்மை பணியாளர்களை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.